எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்து இருக்கிறார். இந்த வேத பகுதி நாம் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை காட்டுகிற ஒரு வேத பகுதி. பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் காட்டுது பாருங்க இந்த வேத பகுதி. அதை சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதுக்கு ஆண்டவர் எப்போ தீர்மானிச்சாராம்? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே. ஏன்னா உலகம் இல்லை கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு, மனுஷன் இல்லை மனுஷன் மேல இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு. அதனால தேவன் என்ன செஞ்சாராம்? திருத்துவத்தில் 2வது நபராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் திருத்துவத்தில் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாராம். அதனால்தான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூலோகத்துக்கு அவரை தந்தருளினார்னா, காரணம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் திருத்துவத்தில் 2வது நபராக இருந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதுனால இப்ப யார அனுப்ப வேண்டியதா இருக்கு? நான் மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதுக்கு யாருக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருந்தாரோ அவரை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதனாலதான் இயேசுநாதர் நம்மளை தேடி வந்தார். சாபத்தில் இருக்கிற மனுஷனை சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவன் வர வேண்டும். பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் வர வேண்டும். அதனால இந்த பரிசுத்தமும் சாபத்தை நீக்குகிற ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவர் வச்சிருக்கிறதுனால. 5ஆம் வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க, இந்த ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்கோ அவருக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். பாத்தீங்களா அந்த வசனம், அங்க இந்த வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க, அங்க சொல்லியிருக்கு பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தயவுள்ள சித்தத்தின்படி தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 4ஆம் வசனம் பாருங்க, தமது மூலமாய் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை, அந்த வார்த்தையை பாருங்க, எங்க தெரிந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் யாருக்குள்ள வச்சிருந்தாரோ இப்போ நம்ம யாருக்குள்ள தெரிந்து கொள்றாருன்னா அந்த கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்து ஆண்டவரா இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று சொல்றவங்க பெருமையா கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இந்த இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? ஏன் அவர் எனக்கு ஆண்டவர் ஆகணும்? அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தை வச்சு, எந்த கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சோ அந்த கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டு, அதனால் நம்மளை பார்த்து யாராவது பார்த்து நீ விளங்காதவன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு விளங்கல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு. நல்லா கவனிங்க. சிலர் உங்களை பார்த்து இவங்க கிட்டயா கொடுத்தீங்க விளங்காத அப்படின்னா, நான் சொல்றேன், என்னைக்கு இயேசு என்னுடைய ஆண்டவரா மாறினாரோ உலகத்தான் என்ன விளங்காதவன் சொல்லலாம், ஆனா என்ன விளங்க வைக்கிற ஒரு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால வேற எதை உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நம்பாதீங்க.
என்ன சொல்லணும்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வது மாத்திரம் இல்லை, பாருங்க எவ்வளோ அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்ன்றத கொஞ்சம் யோசிக்கணும். உலகம் உண்டாகலை, மனுஷன் உண்டாகலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே மனுஷனுடைய நித்திய வாழ்வுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாராம். என்ன மாதிரி ஆண்டவர் பாருங்க. இதெல்லாம் உட்காந்து வாசித்து நான் தியானிக்கும் போது பிரமிப்படைகிறேன். ஆண்டவர் எப்படி பிளான் பண்ணுறாரு? அவரை மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாராலையும் செய்ய முடியாது. அப்படி பிளான் பண்ணுறாரு. நான் உலகம் உண்டாகலை, மனுஷன் உண்டாகலை, ஆசீர்வாதத்தை மனுஷனுக்காக ஏற்பாடு பண்ணுறாரு. அதை கொண்டு போய் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறார். அதற்காகவே கிறிஸ்துவ அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்லை, உலக தோற்றம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நித்திய வாழ்வுக்கான வாக்குத்தத்தத்தை மனுஷனுக்காக கொடுக்குறாரு. தீத்து 1:2-3 நீங்க அதை கவனிக்கலாம். நித்திய வாழ்வுக்கான வாக்குத்தத்தத்தை தாங்க கொடுக்கிறாரு. எபிரேயர் 4:4 கவனிச்சீங்கன்னா சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தின் கிரியைகள் எல்லாம் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முடித்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான எல்லா கிரியத்தையும் கிரியைகளையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். அதை குறித்து தான் கர்த்தர் நமக்கு சொல்றார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த ஆசீர்வாதமான வழியில நடப்பதுக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படியணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி அவரை சார்ந்து வாழணும், முடிச்சு வச்சிருக்கிற காரியத்துக்கு நேராக நம்மளை நடத்தி செல்வதற்கான படிப்பினைகளை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இதை நான் கேட்கிறேன். கேட்கும் போது அதை விசுவாசிக்கிறேனா அல்லது அவிசுவாசப்பட்டு அந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஆண்டவர் அவர்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே முடித்து வைத்திருந்த ஆசீர்வாதமான கிரியைக்குள்ள பிரவேசிக்க முடியாமல், அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் வனாந்தரத்திலே அவர்கள் மாண்டு போனார்களே, அதுபோல இன்னும் என் வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற என்னுடைய கானான், எனக்காக தேவன் வச்சிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, செழிப்பான இடம், எல்லா நல்ல நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சுகந்தரிக்க தேவன் வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நேராக போகிறதுக்கு உண்டான விதத்தில் நான் கர்த்தரை நம்புறேனா? வாழ்க்கையில பாருங்க, நிறைய நேரங்கள் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய மனிதர்கள் நம்முடைய தலை மேல ஏறி போவார்கள். தீயும் தண்ணீரையும் கடந்து வர்றது போல சவால்கள் நமக்கு வரும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், என்ன வந்தாலும் என்னை கண்டிப்பா கொண்டு போய் செழிப்பான இடத்துல விடுகிற ஒரு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுகிற ஒரு கர்த்தர். அவரை பிடிச்சிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொண்டு போய் விடுறவரை பிடிச்சிக்கங்க, அதையும் இதையும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. யார் நம்மளை கொண்டு போய் விடுவாரோ அவரை நல்ல வாழ்க்கையில கெட்டியா பிடிச்சிப்பீங்கன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை சவால்கள் வந்தாலும் கண்டிப்பா கொண்டு போய் அக்கறை சேர்த்துருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம அக்கறை போய் சேர்ந்துருவோம். சொல்லுங்க வாயத்த, அக்கறை போய், இக்கரைக்கு அக்கறை பச்சானுவாங்க பாத்தீங்களா? அந்த கதை இல்லை, நிச்சயமா நல்ல அக்கறைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போய் அவர் விடுவார். இதை குறித்து வேதம் சொல்லுது. எந்த மனுஷனுடைய கண்ணுக்கும் தோன்றதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்திலும் தோன்றதில்லை. ஏசாயா சொல்றாரு 64:4 சொல்றாரு, நீர் உம்மை அல்லாமல், உமக்கு தான் தெரியும் அந்த உலக தோற்றத்துக்கு நீரே அல்லாமல் எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்ட, எந்த செவிக்கும் அது ஆண்டவரை கேட்டதும் இல்லை, எந்த இருதயத்திலும் அது தோணுனதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்றாரு. இங்க பவுல் 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்றாரு, எந்த மனுஷனுக்கும் தோண்டினதில்லை, எந்த கண்ணுக்கும், எந்த இருதயத்துக்கும், எந்த மனதுக்கும் தோண்டாத ஒன்ன 10 சொல்றாரு, நமக்கோ. அந்த நமக்கோன்றது யாரு? கிறிஸ்து யாருக்கெல்லாம் ஆண்டவரா இருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன பண்றாரு? தேவன் நம்முடைய ஆவியில அந்த ஆழங்களை எடுத்து நமக்கு சொல்றாரா. இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதுனால தான், இப்படி சபை கூடி வந்திருக்கிறதுனால தான், நமக்குள்ள ஆவியானவர் இருந்து நமக்குள்ள இயேசு இரட்சகரா இருக்கிறதுனால இப்போ அந்த ஆழங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடி எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதம், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்காக இந்த ஆசீர்வாதமான பாதையில் நான் நடப்பதற்கான பாதையை அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு அறிவிக்கிறதுக்கு
எனக்குள்ள அந்த ஆழங்களை சொல்லுகிறதுக்கு எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குள்ள ஒரு தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்துறார். அதனாலதான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனோடு ஒரு தொடர்பு எனக்கு உண்டாகுது. இந்த கிறிஸ்துவோடு ஒரு தொடர்பு, பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு தொடர்பு, வசனத்தை கேட்கும் போது ஒரு தொடர்பு ஆண்டவரோடு நமக்கு உண்டா. கர்த்தரை ஆராதிக்கும் போது தொடர்பு உண்டா. தேவ ஆலயத்துக்குள்ள தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வந்த உடனே ஒரு தொடர்பு உண்டாகுது. ஏன்னா இப்ப எனக்குள்ள நான் மாத்திரம் இல்லை, வெறும் என் மனுஷ ஆவி மாத்திரம் இல்லை, கிறிஸ்து ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்ப எனக்குள்ள யார் இருக்கிறா? இந்த வெறும் மனுஷ ஆவி மாத்திரம் இல்ல, இந்த மனுஷ ஆவிக்குள்ள கிறிஸ்து அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உள்ள வச்சிருக்கிறதுனாலதான் இங்க வரும்போதெல்லாம் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. உடனே ஒரு தொடர்பு வருது பாருங்க. ஆண்டோடைய பிரசனத்தை உணர்றேன், அவரை நோக்கி கூப்பிடுறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு கனெக்ஷன் ஏற்படுது பாருங்க. ஏன் இந்த தொடர்பை ஏற்படுத்துறாருன்னா, ஆசீர்வாதத்தை உண்டாக்குனவர் மாத்திரம் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கான பாதையும் அவரே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை அடைவதற்கான பாதையை யார் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு? கர்த்தரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். எபேசியர் 2:10 பாருங்க, அது ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தை பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் எவைகளில்? எந்த ஆழங்கள் அவருக்கு மாத்திரம் தெரியுமோ, உண்மை அல்லாமல், நீரே அல்லாமல், எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் தோணுனதில்லை, எந்த செவிக்கும் கேட்டதில்லை, அந்த ஆழங்களை இப்போ கிறிஸ்து நமக்குள்ள வந்து நம்முடைய ஆவிக்குள்ள அவர் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இப்போ அந்த ஆழங்களை நமக்கு சொல்றாரு பாருங்க. அந்த ஆழங்களை குறித்து தான் இந்த வார்த்தைங்க போடு. அவைகளில் நாம் நடக்கும்படி, சொல்லுங்க வாயை திறந்து, அவைகளில். அந்த அவைகள்னா அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களில் நாம் நடக்கும்படி முன்னதாக. முன்னதாகனா என்ன? ஏதோ நேத்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணாரு? இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆயத்தம் பண்ணாரா? முன்னதாகனா உலக தோற்றத்துக்கு முன்னமே. ஆசீர்வாதத்தை எப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாரோ அப்பவே பிளான் பண்ணிட்டாரு. நான் அதுக்குண்டான பாதையை, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆசீர்வாதத்தை முன்னமே ஏற்பாடு பண்ணிருப்பாருன்னா அந்த ஆசீர்வாதமான பாதையில போய் அடைவதற்கு அந்த பாதையும் முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு நம்மளை இந்த உலகத்துல வர வச்சு விவரம் தெரிஞ்சு உணர்வு வந்த போது ரட்சிப்பை கொடுத்து இயேசு ஆண்டவரா மாறி இப்ப என்ன பண்றாருன்னா நமக்குள்ள இருந்து அந்த வழியில் என்ன நடத்துகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன அவருடைய வழிகளில் நடத்துகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு? இப்ப கேள்வி என்னன்னா, நான் அவருடைய வழியில் நடக்கிறேனா? ஏன்னா அவருடைய வழியில நடக்கிறதுல முயற்சி எடுக்கும் போது நிறைய இடையூறுகள் வரும். ஏன்னா பாருங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும் அவருடைய வழியில் நடந்தீங்க நீங்க எங்க போய் சேருவீங்க? செழிப்பான இடத்துக்கு போவீங்க, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும், சமாதானம் வரும், சந்தோஷம் உண்டாகும், எல்லாம் அதுல இருக்குன்றது பிசாசுக்கு தெரியும். அதனால அந்த வழியில் என்னென்னலாம் இடையூற கொடுக்கலான்றது தான் பிசாசுடைய வேலை. இப்ப நம்முடைய கவனம் என்னவா இருக்கணும்னா, எத்தனை இடையூற பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் எனக்காக முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற வழியில் நான் நடப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் எனக்காக முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வழிகளில் நான் நடப்பேன். எப்படி நடக்கிறது? அதுதான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போறேன். தடை வரலையா? எனக்கு தடையே இல்லை பாஸ்டர், கர்த்தர் எனக்கு என்ன வழி சொல்றாரோ ஒரு தடை இல்லாம நான் நடக்கிறேன், ஜோரா நடக்கிறேன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? தடையே எனக்கு வந்ததில்லை அப்படின்னு இருக்கா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு வழியை சொல்லிட்டார்னா அதுல எவ்வளோ சவால்கள் வருகிறது. நல்லா கவனிங்கள், ஒன்றை மாத்திரம் விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சொல்ற வழியில நீங்க நடக்கும்போது எவ்வளோ சவால், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கொந்தளிப்பு வந்தாலும் கவலைப்படவே படாதீங்க. அந்த படகுல, அந்த பாதையில கர்த்தர் உங்க கூடவே தான் நிற்கிறாரு. அவர் எழும்பி எல்லாத்தையும் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் எழும்பி எல்லாத்தையும் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருவார்.
இடையூறை பார்த்து வழியை மாத்திராதீங்க. இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா செய்ய முடியாது, வழியை மாத்திராதீங்க. ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு கொடுக்குறான்னா, காரணம் நீ இந்த வழியில போயிடக்கூடாது, இந்த வழியை விட்டு உன்னை எப்படி மாத்துறதுன்னு பிசாசு எல்லாம் அவன் தந்திரங்களை போட்டுட்டு இருப்பான். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும், இல்லை ஆண்டவரே என் ஆசீர்வாதம் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்டிருக்கேனா, அப்போ நான் அதுக்கு உண்டான வழியையும் முன்னமே உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி முன்குறித்தி இருக்கிறேன்னா, நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்துக்கான வழியை நீர் வச்சிருக்கிறீங்க, அந்த வழியில் நான் உம்மை பின்பற்றி நடந்து வருவேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அதுல வருகிற சவால்கள், இடையூறுகளை எப்படி மேற்கொள்றது, அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறேன். இடையூறே வராதுன்னு சொல்லல, வரும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷர்களை எங்கள் தலை மேல ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் நாங்க கடக்க வேண்டியதாயிடுச்சு. பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா என் கூட வர ஒருத்தர் இருக்கிறாரு, கையை விடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் என்ன கையை விடவே மாட்டார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, என் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கை விட்டாரு. நம்ம வாயத்தன் சொல்லிடுறோம்ல, கர்த்தர் கை விட்டாரு, அவங்க கை விட்டாங்க, இவங்க கை விட, கடைசியில் கர்த்தரும் கைய, நான் சொல்றேன் யார் வேணாலும் கை விட்டுருக்கலாம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, யார் வேணாலும் கைவிடலாம், கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. இப்ப என்ன மாதிரி இடையூறை கொண்டு வரான் பிசாசு? அவிசுவாசன்றது ஒரு இடையூறு, பயம் என்பது ஒரு இடையூறு. இந்த இடையூறுலாம் வந்த உடனே ஐயோ பயமா இருக்கு, இந்த ஆண்டவர் பாதையில போக முடியாது, நம்ம பாட்டு நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கலாம், என்னத்த பிசாசு கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த செழிப்பான இடம், இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்த கானான் என்கிற அந்த செழிப்பான இடம், ஆண்டவர் என்ன அவங்கள தடுத்தாரா? நீ அந்த கானானுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் போய் வலுக்கட்டமாய் நின்று அவங்கள அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகாதபடி தடுத்தாரா? கிடையவே கிடையாது. ஆனா தடுத்ததின் காரணம் என்ன? தடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? தேவன் அல்ல, அவருடைய அவிசுவாசம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஒன்று அறிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அவிசுவாசங்கள், பயங்கள், இதெல்லாம் நம்முடைய வழிகளில் வரும்போது அதை எப்படி மேற்கொள்றது, அதை மேற்கொண்டு தேவ சித்தம் என்ன, ஆண்டவர் என் வழியில போறது அது உம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய வழிகளில் வருகிறது தான் உம்முடைய சித்தம். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வழிகளில் நான் வருவது தான் நீர் எனக்கு வைத்திருக்கிற உம்முடைய சித்தம். அதனால அதுல என்ன வரட்டும், என்ன நான் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் ஒரு காரியத்தை தீர்மானிக்கணும், என்னன்னா இது கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை. சொல்லுங்க வாயத்திறந்து, என்னை கர்த்தர் அவருடைய பாதையில நடத்துகிறார். இப்ப பாருங்க, இஸ்ரேல் மக்களே ஒரு உதாரணமா காட்டுறோம் பாருங்க. எகிப்துல இருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்தாரா? விடுவித்து அவங்களை எங்க கொண்டு போறாரு? கானானுக்கு. அதுதான் அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், பாலும் தேனோட விசாலமான நலமும் செழிப்புமான தேசம். நீ கட்டாத வீடுகள் உனக்கு கட்டப்பட்டிருக்கு, நீ நட்டாத திராட்சை தோட்டங்களை உனக்கு வச்சிருக்கிறேன், வயல் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நிலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ போய் விதைக்கவும் அறுவடை பண்றதுக்கு நான் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா எகிப்துல இருந்து கானானுக்கு போகிறதுக்கு ஒரு ரூட்டை, ஒரு பாதையை யார் ஏற்படுத்தினா? என்னங்க ராணுவ ரகசியம் கேட்ட மாதிரி, எகிப்துல இருந்து விடுவித்தது யாரு? பதில் சொல்லுங்க, எகிப்துல விடுவித்தது யாரு? என்ன பாஸ்டர் இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னா, நாங்க ஒன்றும் பயப்படாதீங்க, பொதுவான கேள்விதான். எகிப்துல இருந்து விடுவித்தது யாரு? கர்த்தர். இப்போ எகிப்துல இருந்து விடுவித்தவர் அவர்களை கானான் வரைக்கும் கொண்டு போக போறது யாரு? கர்த்தர். அப்போ எகிப்துல இருந்து கானானுக்கு போனோம்னா ஒரு ரூட் இருக்கு, ஒரு ரோடு போய் ஒரு வழியில தான் அவங்க போனோம். இப்போ அந்த வழியை ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். அந்த வழி எப்படிப்பட்ட வழி? வனாந்தர வழி. நல்லா கவனிங்க, அந்த வனாந்தர வழியை ஏற்படுத்தினது யாரு தான்? எல்லாம் சொல்லுங்க தைரியமா, அந்த வனாந்தர வழியை ஏற்படுத்தினது யாரு? கர்த்தர். அந்த வனாந்தர வழியை ஏற்படுத்தினால்தான் இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் பகல்ல எப்படி இருந்தாரு? அந்த வனாந்தரத்துல என்ன பண்ணாரு? வானத்தை திறந்து மன்னாவை என்ன பண்ணாரு? பொழிஞ்சாரு. கற்பாறையை உடைத்து என்ன பண்ணாரு?
தேவன் ஏற்படுத்தின வழியில் பாதையில அற்புதம் செய்ய அவரால முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் ஏற்படுத்துற பாதையில தேவனால எல்லா விதமான அற்புதத்தையும் செய்ய அவரால. இப்ப ஆண்டவர் ஏற்படுத்தின பாதை எகிப்திலிருந்து கானானுக்கு நடப்பிரயாணமா போய் சேர்றதுக்கு 10 நாள் தான் ஆகும். ஆனா 10 நாள்ல அந்த பாதையில் போய் அவர்கள் கானானை சேர வேண்டிய ஒரு லக்குக்கு நேராக புறப்பட்டவர்கள் 10 நாளில் போய் சேர வேண்டிய எத்தனை நாள் கழிச்சு போய் சேர்ந்தாங்க? 40. இப்ப இந்த 40 வருஷம் சுத்த வச்சது யார்? ஆண்டவரா? இப்பதான் நம்ம கவனிக்கணும். இதை சுத்த வச்சது யாரு? இந்த சுத்துறதெல்லாம் நம்ம தான் பண்ணுவோம். இந்த சுத்துறது இப்படி போய் ரைட் எடுத்து போனா அங்க ஒரு கடை இருக்கும். ஆனா இப்படி போய் ரைட் எடுக்க மாட்டான். இப்படி போய் அப்படி வந்து அப்புறம் அது ஒரு சுத்தி நேரம் மூக்க தொடுறது எப்படி இருக்கு? இப்படி எத்தனை வந்து மூக்க தொடணும்னா எவ்வளவு கஷ்டம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கஷ்டத்தை உண்டாக்குனது ஆண்டவரா? இந்த கஷ்டத்தை உண்டாக்குனது யாரு? அவர்கள். எப்படி உண்டாச்சு? அவருடைய அவிசுவாசத்தினால உண்டான கஷ்டம். நல்ல கவனிங்கள். ஆண்டவர் ஒன்றும் அவங்கள ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் வனாந்திர பாதையை ஏற்படுத்தி என்ன கொண்டு வந்து வனாந்திரத்தில் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நான் தான் எப்படியோ திக்கு முக்காடி நான் அப்படியே கரை சேர்ந்துட்டேன். இப்படி சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் என்ன இருக்கணும்? ஆண்டவர் என்னை வனாந்திரத்தில் வனாந்திரத்தில் தள்ளி விட்டுட்டு நான் அந்த வனாந்திரத்தை விட்டு வெளியே போக முடியாதபடிக்கு என்னை அங்க சிக்க வச்சு என்னை மாட்ட வச்சுட்டாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் தள்ளி விடுறவரும் இல்லை, சிக்க வைக்கிறவரும் இல்லை, மாட்ட விடுறவரும் இல்லை. பாதை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. அந்த ரூட்டை ஏற்படுத்தினார் கர்த்தர். அந்த வனாந்திர பாதையில அவங்க போனோன்னு நியமித்தது கர்த்தர். ஆனா வனாந்திரத்திலே இருக்கணும்னு நியமித்தது கர்த்தர் அல்ல. நல்லா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க போகிற வாழ்க்கையின் பாதை வனாந்திரத்தை போல இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க போற உங்க பொருளாதார பிரச்சனை ஒரு வனாந்திரத்தின் பாதை போல இருக்கலாம். உங்க குடும்ப சூழ்நிலைகள் ஒரு வனாந்திர பாதை போல இருக்கலாம். உங்க தொழில் ஒருவேளை வனாந்திர பாதை போல இருக்கலாம். அது தேவன் ஏற்படுத்தின ரூட்டு, தேவன் ஏற்படுத்தின பாதை. அதுவே வேணான்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. இல்ல இந்த பாதையே இருக்கக்கூடாது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில இருந்து நான் உன்னை விடுவித்து கானானுக்கு கொண்டு போனா அந்த வனாந்திரம் தான் ரூட்டுப்பா. அந்த ரூட்டையே நீ வேணான்னு சொன்னா எப்படி? அப்புறம் எப்படி நீ கானானுக்கு போவ? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் என்ன சொல்றோம்? வனாந்திரம் வேணாம் ஆண்டவரே, அந்த பாதையை வேணாம். ஆண்டவர் சொல்ற, அந்த பாதை நான் உனக்கு ஏற்படுத்தின பாதைப்பா, நான் உன்னை கொண்டு போக விரும்புற பாதை. அதுல சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சத்துருக்கள் எழும்பி வருவான். ஆனா பயப்படாத, ஒருத்தரும் உன்னை மேற்கொள்ள நான் இடம் கொடுப்பது இல்ல. உன்னை நான் அந்த வனாந்திர பாதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. கர்த்தர் சொல்றாரு, அது என்னுடைய பொறுப்பு. இவ்வளவு உன்னை பாதுகாத்து இவ்வளவு உனக்கு அற்புதம் செய்ய போற என்ன நீ நம்பாம என்னையே நீ அவிசுவாசப்படுறியே ஏன்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம். ஆண்டவரே, வனாந்தர பாதை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பா. அது நீர் ஏற்படுத்தின பாதையா இருந்தா ஆண்டவரே, அந்த பாதையில உம்மை நம்ப எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துற உங்க பாதையில, எல்லாம் சொல்லுங்க வாயத்திறந்து, நீங்க என்ன நடத்துற உங்க பாதையில உம்மை நம்ப எனக்கு கற்றுத்தாங்க. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? எத்தனை பேர் விசுவாசி இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கற்றுக் கொடுப்பாரா? நிச்சயமா கற்றுக் கொடுப்பாருங்க. அதை விட்டுட்டு இல்ல ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை பண்றாரு, ஆண்டவர் தான் என்னை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாரு, மனாந்திரத்துக்குள்ள தூக்கி போட்டாரு, அப்புறம் மறந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசுறதை நிறுத்தணும். இதெல்லாம் தான் நம்ம அறிந்து இந்த இடையூறுலேருந்து எப்படி வெளியே வர்றது. பாருங்க, தேவன் ஒரு மனுஷனுக்கு எதையாவது கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவர் மேல் நாம் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம்ன்றது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எபிரேயர் 11:6 சொல்லியிருக்கு பாருங்க, தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது. அப்ப விசுவாசம் இல்லாம தேவன் நமக்கு எதையுமே கொடுக்க முடியாது, அவர்கிட்ட நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள விசுவாசத்துல பெற்றுக்கொள்றேனா, அல்லது என் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், நான் போகிற பாதை வனாந்திர பாதை போல இருக்க, அதை பார்த்து பார்த்து பயந்து பயத்தினால வருகிற விளைவுகளை பெற்றுக்கொள்றேனா? நல்லா கவனிக்கணும். ரெண்டு காரியத்தை நீங்க இன்னைக்கு விளங்கிட்டாதான் தேவன் உங்களை நடத்துற பாதையில் வருகிற இடையூறுகளை நீங்க தாண்டி ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில் நடக்க முடியும். விசுவாசத்தினால, தேவன் மேல உள்ள விசுவாசத்தினால நான் பெற்றுக்கொள்றேனா, அல்லது நாம் போகிற பாதையில் ஏற்படுகிற தேவைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், வேதனைகள், இதெல்லாம் எனக்கு உண்டாக்குற பயத்தினால உண்டாகிற விளைவுகளை நான் பெறேனா? ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? என்னை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற விளைவுகளை நீ அனுபவிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற விளைவுகளை நான் பெற்றுக்கொள்ளணும். அதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ஒருவேளை இப்ப நம்ம கேட்கலாம், ஏன் விசுவாசித்தாதான் அவர் கொடுப்பாரா அப்படின்னா, அதுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா? தேவன் இந்த உலகத்துல நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதுக்கு ஒரு பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்க. அந்த பிரமாணம் என்ன பிரமாணம்னா, பெற்றுக்கொள்ளும் பிரமாணம். எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒன்று விசுவாசத்தினால வேலை செய்யுது, அப்படி இல்லைன்னா பயத்தினால வேலை செய்யுது. நல்லா நீங்கள், தேவன் நமக்கு எதையாவது கொடுக்கணும்னா விசுவாசத்தின் மூலமா தான் கொடுப்பாரு. பயம் அப்படிதான். நான் எதுக்கு பயப்படுறேனோ அந்த பயம் என்ன பண்ணும்? பயத்தின் விளைவுகளை எனக்கு கொடுக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் பயத்தை உண்டாக்கல, ஆனா மனுஷன் என்னைக்கு பாவம் செய்து பாவத்தில் விழுந்தானோ, பிசாசு என்ன செஞ்சானா, தேவன் கொடுத்த விசுவாசத்தை திரித்து அந்த விசுவாசத்தை பயமாக்கினான் பாவத்தின் விளைவின் மூலமாய். இப்போ ஆதாம் பாவம் செஞ்ச உடனே, ஆதாம் ஏவாள் பாவம் இதுவரைக்கும் அவர்களுக்கு பயமே இல்லை. ஆனா பாவம் செஞ்ச உடனே பிசாசு ஒரு பயத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். இந்த பயம் வந்த உடனே விசுவாசிக்க கூடிய தேவனுக்கு முன்பாக நிக்க முடியல, அவரை நம்ப முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரல. அவர்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய வேலையை பயத்தின் மூலமா பிசாசு செய்யறான். இதே தான் இன்னைக்கும் பண்றான். தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அவருடைய பாதையில் நாம் நடக்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்யறானா, பயத்தை உள்ள கொண்டு வந்து அவிசுவாசத்தை உண்டாக்கி தேவனை நம்பி சார்ந்து வாழாம இந்த பயம் சொல்ற விளைவுகளை சார்ந்து வாழ்ற நிலைக்கு போகும்போது நஷ்டத்தின் மேல் நஷ்டம், குறைவின் மேல் குறைவு, உடைக்கப்படுகிறதின் மேல் உடைக்கப்பட்டு சுக்குநூறாகிற நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை போய்விடுகிறதே. நல்லா கவனித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த விசுவாசமும் பயமும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். விசுவாசம் முற்போக்கான காரியங்களை சொல்லும், பயம் பிற்போக்கான காரியங்களை கொண்டு வரும். ஆனா இன்னைக்கு நான் கவனிச்சு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் வேலை செய்யறது தெரியுமா? பிற்போக்கான காரியம் தான் அவனுக்கு வேலை செய்யுது. நெகட்டிவ் காரியம் தான் மனுஷனுடைய மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, வாயின் பேச்சுல, கையின் கிரியைகள்ல பாசிட்டிவ் வெளிப்படல, நெகட்டிவ் தான் வெளிப்படுது. ஏன்னா அது பயத்தினால் வருகிறது. முற்போக்கான காரியங்கள் எப்படி வரும்? என்ன நடந்தாலும், எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவு சவால்கள் இருந்தாலும், என்ன அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவர் என் கூட இருக்கிறார். இது முற்போக்கான நம்பிக்கை. யார் மேல அந்த முற்போக்கான நம்பிக்கை? என்னை நடத்துகிறவர் மேல. எனக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்துக்கான பாதைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவரை நம்புறேன். அவரை நம்பி நான் முற்போக்கான விதத்தில் யோசிக்கிறேன். ஆனா பெரும்பாலான நேரத்தில் இந்த பிற்போக்கான நிலை யோசனை தான், நெகட்டிவ் திங்கிங் தான் மனுஷனை ஆண்டு படைக்குது. ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம் பாருங்க. சாபம் அடிக்கடி மனுஷனை அந்த பாவம் அந்த ஆளுகை செய்யும். பிற்போக்கான நிலையிலேயே யோசிக்கிறான். ஒரு மனுஷனை ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா, எனக்கு ஞாபகம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நாய் கடிச்சிச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் நாய் கடிச்சிச்சுன்னா தொப்பலை சுற்றி ஊசி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ எத்தனை ஊசி போடுறாங்கன்னு தெரியல, நாய் கடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இப்போ எத்தனை ஊசி போடுறாங்கன்னு. இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு மெத்தடு. ஆனால் அந்த காலத்தில் தொப்பலை சுற்றி ஊசி போடுவாங்க. அந்த மனுஷனுக்கு நாய் கடிச்ச உடனே தொப்புளை சுற்றி ஊசி போட்டிருந்தாங்க. எல்லா
மருத்துவ ட்ரீட்மெண்ட் அவர் கொடுக்கப்பட்டிருந்தோம். அவர் எதை நம்பினார் தெரியுமா? எந்த காரியத்தை நம்பினார்னா, நாய் கடிச்சிச்சு இல்லை, நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு அதே போல செத்து போனாருங்க. ஏன்? எதை பயந்தாரோ, எந்த பயத்தினுடைய விளைவை அவர் நம்பினாரோ அதனுடைய விளைவு வெளியே வரும் கண்டிப்பா. நல்ல கவனிங்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நமக்கு, உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பயம் இருக்கா, எதாவது குறித்து பயம், அதை லேசா எடுக்காதீங்க, அதை டீல் பண்ணாம இருக்காதீங்க, டீல் பண்ணுங்க. முற்போக்கான விதத்தில் அந்த பிற்போக்கான நிலையை நம்ம உடைத்து முற்போக்கான விதத்தில் நம்ம யோசிப்பதுக்கு வைக்கக்கூடிய ஒரே கருவி தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அவருடைய வசனம். இந்த போதனை நேரங்களில் நம்ம கேட்கிற தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணோம்? அந்த பிற்போக்கான யோசனையிலிருந்து முற்போக்கான நிலையில் சிந்திக்க வைக்க, அவர் மேல, என்னை உண்டாக்கினவர் மேல எனக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறவர் நம்புகிறதின் மூலமா உண்டாகிற ஆசீர்வாதமான விளைவுகளை அடைவதற்கு. பாருங்க, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, நான் சைக்கிளில் போகுதுன்னு வைங்களேன். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா, ஸ்கூலுக்கு போகிற நேரம் அப்பா அம்மாவுக்கு தெரியும், நேரம் போய் ஸ்கூலுக்கு சேர்ந்துருக்கோம், ஸ்கூல் முடிகிற நேரம் அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வர நேரமும் ஒன்று தெரியும். ஒரு வேளை பிள்ளை ஒரு 10 நிமிஷம் பிந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு அரை மணி நேரம் பிந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு என்ன யோசனை வருது? ஐயோ, என் பிள்ளை சைக்கிளில் போயிருக்கிறான், எந்த பைக் மோதிச்சோ தெரியலையே, எங்கே விழுந்தானோ தெரியலையே, கை உடஞ்சிச்சான்னு தெரியல, என்ன ஆச்சோ தெரியல. இந்த எண்ணம் தானே வருது. என்னைக்காவது அந்த தாயோ தகப்பனோ இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பிந்திட்டான், பரவாயில்ல, அங்கே கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா வருவான், இப்படி எண்ணம் வருதா? வர வைக்க விடுறானா பிசாசு? ஏதாவது நடந்த உடனே அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி அதை பிற்போக்கான யோசனையா நம்முடைய மனதுக்குள்ள ஆக்கி நம்மளை எந்த அளவுக்கு அவிசுவாசப்பட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்குறானே. நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது உங்கள் பொருளாதாரத்தில் எடுத்து பாருங்க, குடும்பத்தில் நடக்கிற உறவுல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பிற்போக்கான நிலையில யோசிக்க வச்சு, சிலருக்குலாம் வீட்டில் அப்பா கொஞ்ச நேரம் லேட் ஆகிட்டாருன்னா என்ன ஆச்சோ தெரியலையோ, ஏதாச்சோ தெரியலையோ, அதுக்குள்ளே ஒரு பெரிய சீனை ஆக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, அவர் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு சேர்ந்துருப்பார். அதுக்குள்ளே அவருக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஃபோன் பண்ணி, எங்கே போயிட்ட, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, என் மனைவி முற்போக்கா ஏதோ செஞ்சிருக்கிறா. ஒரு நாள் ஓகே, இதுவே வாழ்நாள் முழுவதும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது பாருங்க. அதை தான் யோபு சொல்றாரு, நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு. இப்போ யோபுக்கு நடந்ததெல்லாம் கர்த்தர் வச்சு செஞ்சாருப்பா ஆண்டவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அனுப்புனாரு, தீய அனுப்புனார். எங்க இருந்து அனுப்புனார்? மேல இருந்து புஷ்ன்னு அனுப்புனார் ஒரு தீய. அப்படியே பத்தி எரிஞ்சிச்சு, எல்லாம் சுண்ணாம்பாயிருச்சு, அப்படியே சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? ஆண்டவர் தான் பண்ணிட்டான்னு சொல்லலாமா? அப்படின்னா முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஆள் யாரு? ஆண்டவர் தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, ஏதாவது நடந்தா ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவனை தண்டிச்சிட்டார். நான் கேட்கிறேன், அதுதான் அவர் வேலையா? உட்காந்து உங்களை எப்படி தண்டிக்கலான்ட்டு உட்காந்து பிளான் பண்றாரா? இவன் இப்படி போவான், இவனுக்கு இப்படி ஒரு உதை கொடுக்கணும் அப்படின்னு உட்காந்து அவர் பிளான் பண்றாரா? கிடையாதுங்க. கற்றுக் கொடுக்கிறவர். பக்கத்துல நம்முடைய ஆண்டவர் யாரு? கற்றுக் கொடுப்பார். போகாதப்பா. இப்ப இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம் பாருங்க, அதனால மறுபடியும் சொல்லுவாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்றதை கேட்காம போய் நான் முற்றம் பாருங்க, அதனால அடிபட்டு வரம் பாருங்க. அப்படிதான் ஆகுது இன்னைக்கு இருக்கிற நிலைகள். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவனை முட்டாள்தனமா வாயத்திறந்து ஃபூலிஷா யோசிக்காம தேவன் இதை பண்ணிட்டாருன்னு சொல்லாதீங்க. ஒரு நாளும் தேவன் தீமையை நமக்கு செய்யவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் ஒரு நாளும். இதெல்லாம் தான் கர்த்தர் நல்லவர்கள் சொல்லி கொடுக்க போறோம். கேளுங்க, மிக ஆசீர்வாதமா இருக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு வந்ததுக்கு, வாய்க்கு வந்ததுக்கெல்லாம் இஷ்டம் போல. ரோமர் 8:2 சொல்லியிருக்கு பாருங்க, கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்கு, இன்னொரு பிரமாணம் வாழ செய்து. அது என்னன்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் எதனால வேலை செய்து? பயத்தினால, அவிசுவாசத்தினால.
கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் சொல்லியிருக்கு பாருங்க. அது எதனால வேலை செய்யுது? இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற விசுவாசத்தினால வேலை செய்கிறதின் விளைவு. இப்ப எதன் விளைவில் நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்றேன்? பயத்தின் விளைவினால நான் என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்றேனா, அல்லது தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால உண்டாகிற விளைவுகளை நான் பெற்றுக்கொள்றேனா? அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தின் விளைவினால நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என் வாழ்க்கையில கிடைக்கும்னா, நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பாதையில நான் தொடர்ந்து நடக்கிறேன். பயத்தினால உண்டாகிற விளைவுகளை பெற்றுக்கொள்ளணும் இருப்பனா, தேவனுடைய பாதையில் நடக்காதபடிக்கு இடையூற உண்டாக்கி வாழ்க்கையில தடுமாறுறேன். தேவன் வச்சிருக்கிற செழிப்பான இடத்துக்கு, நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையின் ஜீவியத்தை வாழ்வதற்கு பயமும் அவிசுவாசமும் என்ன அதுக்கு புறம்பாக்குது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ஜெபத்தில் நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது உண்டாகும். இது விசுவாசம். ஜெபத்தில் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு நீர் இந்த ஆசீர்வாதத்தை தரணும், எனக்கு நீர் இந்த பலன் தரணும், எனக்கு உம்முடைய ஞானத்தை தாங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு உண்டாக்குங்கப்பா, ஜெபம் பண்றேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுது, ஜெபத்தில் நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு. இதே வசனத்தை பயத்துக்கும் சொல்லலாம் தெரியுமா? ஜெபத்தில் நீங்கள் எவைகளை பயந்து வேண்டிக் கொள்கிறீர்களோ. சிலர் ஜெபம் பயத்தினால பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ இப்படி ஆயிடுமோ தெரியல ஆண்டவரே, அப்படி ஆயிடுமோ தெரியல, இப்படி ஆயிடுமான்னு பயமா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க எதை பயப்படுறீங்களோ அதனுடைய விளைவு கண்டிப்பா வரும். இந்த விளைவுகளிலிருந்து நாம காப்பாற்றப்பட தேவன் வைத்திருக்கிற பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தில் நான் இருந்து, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் நான் பலப்பட்டு, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கான பாதையில் நான் நடந்து, எனக்கு தேவன் வைத்திருக்கிற செழிப்பான இடத்தை நாம் போய் அடைய, அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், வரக்கூடிய நாட்களா இருக்கலாம், நீங்க நினைத்து பார்க்க முடியாத உயர்வா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், சுகந்தரிப்பா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய லாபமா இருக்கலாம். அதை நீங்க அடைய வேண்டுமானால் நான் சொல்றேன், தேவன் அதற்காக ஏற்படுத்தி இருக்கிற பாதையில நீங்க நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் இந்த பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்துல நான் இருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். அது பயத்தினால வர்றதில்லை, அது தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே எனக்கு உண்டாகிற நன்மைகள். இன்னைக்கு பாருங்க, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வாங்க. 12 பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் இதனுடைய முகவரியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அதனால நான் வெறும் இந்த முகவரியை மாத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அது ஒரு மனுஷனுடைய ஜென்ம சரீரத்தில் எப்படி ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முறைமையை சொல்லியிருக்கு. அது வெறும் இந்த ஜென்ம சரீரத்தில் உண்டாக்குற ஆரோக்கியத்தோடு நிறுத்திடக்கூடாது. அது எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் வருவதற்கு இந்த வசனங்களில் தேவன் சொல்லியிருக்கிற பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தின் முறைமைகளை இங்க வச்சிருக்கிறார். இந்த பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தின் முறைமையில தான் நான் இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதுல இருந்தேனா நான் கர்த்தருடைய பாதையில நடக்கிறேன். நான் கர்த்தருடைய பாதையில் நடப்பேனா கண்டிப்பா செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆமென். இப்போ வாசிப்போம். ஃபர்ஸ்ட் முதல்ல வாசித்துருவோம் வசனத்தை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 20ஆம் வசனத்துல வாசிப்போமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள்,
அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராக நோக்க கடவது, உன் கண் இமையங்கள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. இந்த வசனங்களிலிருந்து ஆண்டவர் காட்டுகிற 12 பெற்றுக்கொள்ளும் பிரமாணங்கள். இது வேலை செய்யணும்னா நான் சொல்றேன், உங்க பாதை அற்புதமான பாதை. அந்த பாதையில் நீங்க டவுட்டே தேவையில்லை. இது கொண்டு போய் என்ன இதுல செழிப்பான இடத்துல விடுமா? கண்டிப்பா விட்டுரும். அந்த பாதை இந்த பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தில் வேலை செய்வீங்கன்னா அதுல எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை சவால்கள் வரட்டும், ஒன்னுத்திலையும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். முதல் என்ன அங்க பாருங்க, 20ஆம் வசனம் அங்க சொல்லியிருக்கு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. முதல் பெற்றுக்கொள்ளும் பிரமாணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை என்ன பண்ணு. தேவனுடைய வார்த்தையை கவனிக்காம வாழ்க்கையில் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா, தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னே சொல்ல போகுது. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு என்ன கொடுக்க போகுதுன்னே சொல்ல போகுதுன்னா, அந்த வார்த்தையை நான் கவனிக்கணும். கவனிக்கும் போதுதான் விசுவாசமே வரும். விசுவாசம் வந்தாதான் தேவன் எனக்கு கொடுக்கிறவரா மாறுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால் வருகிறது. எதை கேட்கறதுனால? தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்கறதுனால ஒன்று வரும். என்ன வரும்? விசுவாசம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்கும் போது என்ன வரும்? அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஞானம் வரும், நிதானம் வரும், சகிப்புத்தன்மை வரும், சவால்களை மேற்கொள்ற தைரியம் வரும், எல்லாம் வருங்க. ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கவனிக்கணும். கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை தான் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, அந்த விசுவாசம் தான் வாழ்க்கையில தேவன் என்னென்னலாம் பிறப்பிக்கணுமோ அதை கொடுத்து நமக்குள்ள அதை பிறப்பிக்கிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு தெரியப்படுது எல்லாவற்றையும். நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. விசுவாசம் வார்த்தையினால தான் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கவனமா கவனிக்கிறதுனால தான் வரும். மகன் மறுபடியும் சொல்லுங்க, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்கறதுனால. சொல்லுங்க, கவனமா. விசுவாசம் அனுபவத்தினால வரும்னு சொல்லல. அப்படி சொல்லி இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உலகத்துல அனுபவசாலிக்கா பஞ்சம். எவ்வளோ அனுபவசாலி இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னவா இருக்கணும்? விசுவாசத்தில் சாம்பியனாக இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. விசுவாசம் அனுபவத்தினால வரும்னு சொல்லலை வேத வசனம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கறதுனால வரும். அனுபவம் பொறுமையை கொடுக்கும், பொறுமை பரீட்சையை கொடுக்கும். அதெல்லாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்ற, அதெல்லாம் இருக்கு. ஆனால் விசுவாசம் அனுபவத்தினால வரும்னு நின்றக்கூடாது. விசுவாசம் நீங்க தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு கவனமா கேட்கறீங்க. இங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வரீங்க, உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கறீங்க. கேட்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு நான் கவனமா கேட்கிறேன், அதுதான் எனக்கு விசுவாசத்தை உண்டாக்க போகுது. அந்த விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து என்னை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு என்னை மாத்துகிறது. ஆகவே நான் என்னுடைய எல்லா கவனத்தையும் தேவன் என்னில் என்னெல்லாம் பிறப்பிக்கணும்னு விரும்புறாரோ அதுக்கு நேரம் கவனமா கேட்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது ஏன்னா அந்த நாட்கள்லாம் கவனிச்சிங்கன்னா மெரினா பீச்சில் சீரணி அரங்கன்னு ஒன்று இருந்துச்சு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இருந்தது. இந்த காலத்துக்கிற பிள்ளைங்களுக்கு எதாவது தெரிய போகுது. அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸான இடம். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படா அங்கே ஏதாவது ஒரு மீட்டிங் வைப்பாங்களான்னு ஏங்குவோம். ஏன் தெரியுமா? பீச்சுக்கு போனால் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தான் தெரியுமே. என்ன முறுக்கு விற்கிறவன் வருவான், சுண்டல் கொடுக்குறவன் வருவான், என்னென்னலாம் சாப்பிடலாம், என்ன ஜாலியாக இருக்கலாம்.
அப்போ நாங்கள் இந்த மாதிரி வெளியிலேருந்து வெளிநாட்டு பிரசங்கியாரெலாம் வந்தாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டம் குரூசேட்லாம் வைப்பாங்க. அப்போ எல்லா சபைகளும் வந்து பங்கு பெறும்படி கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க. அப்போ எல்லாரும் எல்லா சபையிலேருந்தும் போவோம் பாருங்கள். இப்போ போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் போகும்போதே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க பாருங்கள், நாங்கள் துருத்துரு தானே இருப்போம், ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியுமா, வீட்டிலே கட்டி வைக்க முடியல, பீச்சில் கொண்டு போய் விட்டால் எங்கெங்கே கட்டி வைக்கிறது, அங்கே பாட்டு மண்ணை பார்த்தோன்னா மண்ணுக்கு நேராக போவோம், தண்ணிக்கு நேராக போவோம், தண்ணி பின்னாடி, தண்ணினா கடலில் இருக்கிற தண்ணிக்கு நேராக போவோம். அதெல்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் யோசித்தாங்க வீட்டில், இது கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த ஒரே வழி போகும்போதே நல்ல தின்பண்டம்லாம் வாங்கிட்டு முறுக்கு சிப்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு மூட்டை கட்டிட்டு வருவாங்க. நாங்கள் போனோன்னா அங்கே எல்லாம் ஒரு 5-6 குடும்பமாக உட்காருவோம், போதகர் குடும்பங்கள் எல்லாம் உட்காருவோம். உட்கார்ந்த உடனே எல்லாம் போதகக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நாங்கள் உட்காருவோம். உட்கார்ந்த உடனே எல்லாரும் எங்களுக்கு தூக்கி ஸ்நாக்ஸை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்நாக்ஸை கொடுத்த உடனே எங்களுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணெல்லாம் குழியாக்கி அப்படி ஒரு மேடு மாதிரி ஆக்கி எல்லாம் விளையாடி பயங்கர என்ஜாயபிளாக இருப்போம். சாப்பிட்டுட்டு அது போகாதுன்னு பக்கத்தில் சுண்டல்னு பாருங்க, அவனை வாயான்னு கூப்பிட்டு கொஞ்சம் சுண்டலை வாங்கி சாப்பிட்டு என்ன முறுக்க சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணோம் பாருங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் வீட்டில் கேட்பாங்க, இன்றைக்கி போனோமே மீட்டிங்க்கு, இந்த பிரசங்கியார் என்ன சொன்னார் சொல்லு அப்படின்வாங்க. நம்ம அப்படியே திருன்னு முழிக்கிறது, என்ன சொன்னாரா, எத்தனை முறுக்கு சாப்பிட்டேன்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன், எவ்வளோ சுண்டல் சாப்பிட்றேன்னு கேட்டால் சொல்லி, ஏன்னா அதை ரொம்ப கவனமாக செஞ்சேனே. எதை கவனமா செய்யல, அங்க பிரசங்கித்ததை கவனமா கேட்கல. சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம், என்ன இங்க உட்காந்து மண்ணெல்லாம் மூளைலாம் என்ன இதெல்லாம் கட்ட முடியாது. ஆனா நொறுத்தி நீ சாப்பிட்டுக்கிறீங்களா உட்காந்து அப்படியே நைஸா அப்படி கேட்கிறது, சவுண்ட் வராம பிச்சு கண்ணு முன்னாடி தான் செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் பின்னாடிலாம் இருக்கிறீங்க பாருங்க, என்ன பண்றீங்கன்னே தெரியாது. கர்த்தர் தான் அறிவார் நீங்க என்ன பண்றீங்கன்னு. இங்க வந்திருக்கிறது வசனத்தை கவனமா கேட்கறதுக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இங்க வர்றது கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேட்கணும். கேட்டா பிரயோஜனம் வரும், கேட்கலனா வந்தும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சா சரி, புரியலனாலும் சரி. வர்றது எதுக்காக, கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, அவர் பேசுறத நான் எப்படி கேட்க போறேன், கவனமா. சொல்லுங்க வாயத்தந்து, நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் பேசுகிறத கவனமா கேட்கிறேன். கவனமா கேட்டீங்கன்னா வர வேண்டியதெல்லாம் கைக்கு வரும், நடக்க வேண்டியதெல்லாம் கைக்கூடி வரும், அற்புதம் நடக்கும், காரியங்கள் சித்தி பெறும். அப்படி கவனமா கேட்கிறவன தான் வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்க கர்த்தர் காரியங்கள் நடப்பிப்பாரு. ரெண்டாவது பாருங்க, அங்க சொல்றாரு, முதல் பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தில் இருந்த முதல் காரியம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கவனமா நான் வசனத்தை கேட்கிறேனா. ரெண்டாவது சொல்றாரு, என் வசனங்களுக்கு உன் செவியை சாயினா. சில சொல்லுவாங்க, கேட்டுட்டு தாங்கிறேன், சொல்றப்பா கேட்டிருக்கீங்களா, சொல்லு கேட்டுன்னு தான் இருக்கிறேன். அப்படி இல்லை, செவிய சாயினா என்ன சொல்றாரு, இணங்குறேன், இணங்கி அதை ஏற்றுக்கொள்றேன். இந்த வார்த்தை தான் நிஜம். கவனமா கவனிச்ச வார்த்தையின் மூலமா நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய விஷயங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம நான் இணங்காம இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இப்ப நான் கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டவன இணங்குறேன், அதை ஏற்றுக்கொள்றேன். எஸ், ஐ அக்செப்ட், ஐ சப்மிட். அதுதான் எனக்கு காதை உன் செவிய சாயினா என்ன சொல்றாரு, இப்ப நான் இணங்குறேன். இப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு நான் இணங்கும் போது நான் சொல்றேன், காரியம்லாம் எசைந்து வரும், அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா காதை நான் கொடுத்து இணங்கி நான் கேட்கும் போது இப்போ ஒன்று நடக்குது. பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தில் அந்த இணங்குறதுன்றது நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே நீங்க சொல்றது தான் நிஜம், நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. அதான் இணங்குறது. அதுக்கு தான் செவியை சாச்ச உடனே புரிஞ்சுக்கிறேன், ஓ நான் கீழ்ப்படியாம இருந்திருக்கிறேன், இனிமே நான் கீழ்ப்படுகிறேன், இணங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். அதுதான் கவனமா கவனிக்கிறேன். இப்ப அடுத்த ஒரு பிரமாணம் வேலை செய்து இணங்க வைக்குது, என்ன, செவி கொடுக்கிறதுனால. மூணாவது சொல்றாரு பாருங்க,
அடுத்த வசனம் சொல்றாரு, அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாகனா அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை பெருசா ஃப்ரேம் போட்டு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய் அப்படி நல்ல பெருசா வசனத்தை, சிலர் கண்ணு தெரியாது பாருங்க, அதனால நல்ல பெருசா மொட்டை கண்ணு தெரிகிற மாதிரி நல்ல வசனத்தை பெருசா போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி அந்த ஃப்ரேமுக்கு முன்னாடி, வசனம் ஃப்ரேம் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கண்ணை விட்டு பிரியாது, அதனால அதையா சொல்லியிருக்கு. சிலர்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க, கேட்டால் தியானம் பண்ணுறேன்னு போய் எங்கே நின்றுட்டு கேலண்டர் நான் நின்றுட்டு அது இவ்வளோன்னு இருக்கும் அந்த அது கேட்டால் தியானம். என்ன தியானம்? வசனத்தை கண்ணை விட்டு பிரியாது இருப்பதுனா என்னன்னா சொல்றாரு, எதை நீ கவனமா கேட்டியோ, எதுக்கும் காதை நீ இணைய ஒப்பு கொடுத்தியோ, உன் செவிய சாட்சியோ, அதை உன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய யோசனையிலும் மனதிலும் அந்த வார்த்தை சொல்ற நோக்கத்தையே செஞ்சுட்டு இரு. அந்த வார்த்தை என்ன செய்யன்றதே செஞ்சு அதுதான் உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக. வேலைக்கு போகும் போதும் வேலை செய்யறேன், ஆனா என் கண்ணுக்குள்ள, என் மனதுக்குள்ள, என் எண்ணங்களுக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னை விட்டு பிரியாம யோசிச்சுட்டே இருக்கிறேன். அது என்ன செய்யணும்னா பயத்தின் விளைவுகளை புறம்பாக்கி தேவன் கொடுக்கிற நல்ல விளைவுகளை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படி செய்வாரா? அதை தான் சொல்றேன். உன் கண்ணை விட்டு பிரியாமல் இருப்போம்னா வேற எதையும் நினைச்சிக்காதீங்க. உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக நான் அதையே யோசிக்கிறேன், அதையே நான் கேட்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, நான் இணையாம இருந்தேன், இப்போ நான் செவியை சாய்த்து கொஞ்சம் இணைஞ்சி நான் இப்போ புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே. அடுத்தது நேரம் இல்லை, அடுத்தது போம் சொல்றாரு பாருங்க, அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே என்ன சொல்றாரு? இப்ப அடுத்த பெற்றுக்கொள்ளும் பிரமாணம், 4வது பிரமாணம் சொல்றாரு. பெற்றுக்கொள்ளும் பிரமாணம் என்னன்னா இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். ஏன்னா ஆண்டவர் சொல்ற உன் இருதயம் தான் பரிசுத்தமான இடம். உன் இருதயத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு தேவனுடைய வசனம் ஒண்ணுதான் உன்னை பரிசுத்தமா. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் 17:17 சொல்லி இருக்கு, உம்முடைய வசனமே என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி இருக்கு. இந்த வசனத்தை கொண்டு போய் உங்க இருதயத்துல வச்சீங்கன்னா உங்க இருதயம் சுத்தமாகும். உங்க சுத்தமான இருதயத்துல தேவன் வாசம் பண்ண விரும்புவாரு. நல்லா கவனிங்க. எதை நீங்க கவனமா கவனிச்சீங்களோ, எதுக்கு உங்க செவிய சாட்சிங்களோ, எது உங்க கண்ணை விட்டு பிரியாம இருக்கோ, அதை கொண்டு போய் இப்போ உங்க இருதயத்தில் வைக்கும் போது நான் சொல்றேன், அது உங்க இருதயத்தை சுத்தமா. இந்த தேவ வசனத்தை இருதயத்தில் வைக்காம வேற எதையும் கொண்டு போய் வச்சீங்கன்னா வாழ்க்கையை வேஸ்ட் பண்றீங்க. தேவ வசனத்தை கொண்டு போய் வைக்கணும். அதை விட்டுட்டு மானே தேனே அப்படின்னு வச்சீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஆன பிறகு உன்னையா மானேன்னு சொன்னேன், உன்னையா போய் தேனேன்னு சொன்னேன். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி காட்டுவோம் தெரியுமா பாஸ்டர், நான் இப்படி ஒரு பாதியை காட்டுவேன், அவன் இன்னொரு பாதியை எப்படி காட்டுவா, இப்படி காட்டி காட்டி நாங்கள் இப்படி சேர்ந்தோம், இப்போ சேர்ந்த பிறகு திருப்பியும் பாதியாக ஆயிடுச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், எந்த கொண்டு போய் இருதயத்தில் வைக்கணுமோ அதை தான் வைக்கணும். அப்படின்னா மனைவியெல்லாம் இருதயத்தில் வைக்கக்கூடாதா பாஸ்டர்? முதல் வசனம் உள்ள இருந்தா எல்லா நன்மையும் கூட சேர்ந்து உள்ள போய் இருக்கும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதான் சொல்றாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள். 5வது 4 கவனிச்சோமா என்ன? அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். 22ஆம் வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாமா. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கோள், அதிலிருந்து ஜீவ ஊற்று. நல்ல கவனி. அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு, எதை கண்டுபிடிக்கிறவனுக்கு, எதை கவனமா கேட்டாங்களோ, எதை அவங்க செவியை சாய்ச்சாங்க, எதுக்கு நேரம் அவங்க செவியை சாய்த்தாங்களோ, எதை அவங்க கண்ணை விட்டு பிரியாம பார்த்து கொண்டாங்களோ, எதை கொண்டு போய் அவங்க இருதயத்தில் வச்சாங்களோ, இப்ப சொல்றாரு 5வது சொல்றாரு, அதை
என்ன அந்த அஞ்சாவது காரியம் என்ன சொல்றாரு? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. இந்த கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா? டிஸ்கவர் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை வச்சு உங்க வாழ்க்கையை கண்டுபிடிக்க தேவனுடைய ரெவலேஷன், தேவ வெளிப்பாடு உண்டாகிடும். தேவன் அவருக்கு உண்டான எல்லா ஆழங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா இந்த வசனத்தை வச்சு இப்ப கண்டுபிடிக்கிறேன், ஆழங்களை சொல்ல நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலை, உயர்வை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா ஆழங்களை வெளிப்படுத்துற வெளிப்பாடு உண்டாகுது. எதனால? அவைகளை கண்டுபிடிக்கிறேன், டிஸ்கவர் பண்றேன். எதை வச்சு? உலக ஞானத்தை வச்சு அல்ல, தேவ வசனம் எதை கொண்டு போய் என் இருதயத்துக்குள்ள வச்சனோ அதை வச்சு நான் டிஸ்கவர் பண்றேன். அடுத்தது பாருங்க, 26ஆம் வசனம் அங்க சொல்றாரு. 24ஆம் வசனம், வாயின் தார்மாறுகளை உன்னை விட்டு அகற்று. இந்த வாயின் தார்மாறுனா மிஸ்லீட் பண்ற வார்த்தைகள், பொய் சொல்ற வார்த்தைகள். இந்த தார்மாரா பேசுற வாய் இருக்கு பாத்தீங்களா? இந்த வாயின் தார்மாறு, இந்த வாயை தார்மாராவே பேசிட்டு வெற்றிக்கு நேராக, வாழ்வுக்கு நேராக, சுகத்துக்கு நேராக, நல்ல உயர்வுக்கு நேராக, நல்ல செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவதற்கு நேராக, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நேராக இந்த வாய் பேசாம எல்லா தார்மாரையும் பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், பயத்தினாலும் அந்த அவிசுவாசத்தினாலும் உண்டாகிறதா சேரும். இந்த வாய் இந்த வாயின் தார்மார என்ன பண்ணணுமா? விளக்கணுமா? சொல்லுங்க, வாயை திறந்து என்ன பண்ணணும்? இந்த வாயின் தார்மார விளக்கணும். இந்த வாயின் தார்மார் பாருங்க, இந்த வாய்க்கு நம்ம பல காரியங்களை சொல்லலாம், நிறைய உதாரணம் சொல்லலாம். ஆனால் யாக்கோபில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. யாக்கோபு 3:6 சொல்கிறாரு, இந்த வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்குன்னா, நரக அக்கினியை கொளுத்தி விடுகிற, ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடக்கூடிய நரக அக்கினி போல இருக்கிறதா. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், இந்த தேவனுடைய வார்த்தையை கவனமா கவனித்து நீங்க பேசுறதா இருந்தா அது தாறுமாறா இருக்காது. இந்த வசனத்தை கவனமா கவனிக்காம, அதுக்கு செவியை சாய்க்காம, அதை உங்க கண்ணை விட்டு பிரியாம இருப்பதுக்கு உண்டான முயற்சி எடுக்காம, அதை கொண்டு போய் உங்க இருதயத்துல காத்து வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தவறும் போது வாய் ஆட்டோமேட்டிக்கா தாறுமாறாந்து பேசும். இந்த வாய் இருக்கு பாருங்க, ஸ்டேரிங் மாதிரி. என்ன மாதிரி? தோசை சுடுற மாதிரி, மாவு ஊற்றி சுத்துவீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த ஸ்டேரிங் மாதிரி. கார் ஓட்டினா இந்த ஸ்டேரிங் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. எந்த திசைக்கு திருப்பணுமோ ஸ்டேரிங் என்ன பண்ணணும்? அப்படி திருப்பணும். இந்த தோசை சுத்துற மாதிரி சுத்த முடியாது ஸ்டேரிங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போனீங்கன்னா, எம்ஜிஎம் பார்க் போனீங்கன்னா, குயின்ஸ்லேண்ட் பார்க்லாம் போனீங்கன்னா, அங்கே இந்த டேஷிங் கார்னு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மோதி இருக்கீங்களா உட்காந்து? அதானே, நீங்களாம் எங்கே போய் மோதி இருக்கீங்க? எங்கேயும் மோதாத பரிசுத்தவான்கள் நீங்களாம். அதனால் அங்கே போனீங்கன்னா அந்த காரை வச்சு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா ஓட்டணும்னு நினச்சா கூட டம்முன்னு இடிப்பாங்க. அந்த டம்முன்னு இடித்த உடனே என்ன பண்ணுறது தெரியாது பாருங்க. உடனே திட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வாயை வச்சுட்டு அப்படித்தான் எல்லாம் ஒய்யும் கொய்யும் பண்ணி அப்புறம் வாழ்க்கை அப்படியேன்னு தாறுமாறா இருக்கு வாய். என்ன சுத்துறோம் அந்த வாயை வச்சு. சிலர் சொல்லுவாங்க, சுத்துவார். இப்ப நல்லா வாயை வச்சு சுத்துன்னு சுத்துவார். அப்படின்னா என்ன? பொய் மேல பொய்யா விடுவாரு. அதுதான் என்ன? தாறுமாறு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த தாறுமாறுக்கு வாயை விளக்கணும். பாருங்க, நான் ஒரு சகோதரன் பார்த்தாரு. அவனு சொன்னார், பாஸ்டர், வேலையில தான் புளிஞ்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்தேன், வீட்டுக்கு வந்தாலும் புளிஞ்சு எடுக்கிறாங்க, எங்க போனாலும் புளிஞ்சு எடுக்கிறாங்க, அந்த புளிஞ்சு எடுக்கிற அளவுக்கு நன்மை வரமாட்டுதே பாஸ்டர்னார். நான் சொன்ன, உங்க வாயை நீங்க புளிகிற வரைக்கும் எந்த நன்மையும் வராது. நீங்க சொல்லணும், எவ்வளவு நீ என்ன புளிஞ்சு எடுத்தாலும் அத்தனை உழைப்பின் மேலும் என் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே என்னை எவ்வளவு புளிஞ்சு எடுக்கிறியோ அதை
அத்தனைக்கும் பல மடங்கு சேர்த்து எனக்கு என் ஆண்டவர் நன்மையை கொடுப்பார், போதுமானதுக்கும் அதிகமான லாபங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். இப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், சரியான திசைக்கு நேராக போறீங்க. வாயின் தாறுமாற வாழ்க்கையை விட்டு விளக்குறீங்க. நிறைய பேர் இந்த வாயின் தாறுமாறான வார்த்தைகளை வச்சிருக்கிறதுனால தான் அவர்கள் போய் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியல. இன்னும் செல்வ செழிப்பான இடத்துக்கு போக முடியல, நன்மைக்கு நேராக போக முடியல, தடைப்பட்டு வாழ்க்கையில சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிறேன். எதற்காக? எதனால? வாயின் தாறுமாறு. அதே வசனம் பாருங்க, அடுத்தது 7வது சொல்றாரு, 24 7வது வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாசிங்களா 24 வசனம், உதட்டின் மாறுபாட்டை. இந்த உதட்டின் மாறுபாட்டுனா என்ன தெரியுமா? உதட்டின் மாறுபாட்டுனா என்ன சொல்றாரு? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுறது. அது என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கிற பாஷை சொன்னா திருச்சி பேசுறது. தெரியுமா உங்களுக்கு திருச்சி பேசுறதுன்னா? அவங்க மௌனமே சம்மதத்துக்கு அறிகுறி தான். திருச்சி பேசுறதுன்னா, இங்க ஒன்னு கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு இவங்க போய் அங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, இவங்க நல்லது தான் சொல்லியிருப்பாங்க, அந்த நல்லதையே திருச்சி விடுவாங்க பாருங்க. அது என்னன்னா, கேட்ட உண்மையை போய் அப்படியே என்ன பண்றது, மாத்தி சொல்றது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த திரித்து பேசுறது, இந்த உதடுகளை, இந்த மாறுபாடை நம்ம விட்டு நீக்கணும். இந்த திரித்து பேசுற அனுபவங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அதை அகற்றலனா இந்த பெற்றுக்கொள்ளும் இந்த பிரமாணத்தினால வருகிற ஆசீர்வாதம் வராது. அது பயத்தை நிறைய கொண்டு வந்துடும். பாருங்க, 12 பேர் வேவு பார்க்க போனா எங்க, கானானுக்குள்ள. ரிப்போர்ட் எடுத்துட்டு வரான். எத்தனை நாள் கழிச்சு? 40 நாள் உள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்து தூக்கிட்டு வெளியே வரும்போது அதுல இந்த 10 பேர் என்ன சொன்னான் தெரியுமா? நல்ல தேசம்தான், எல்லாம் நல்லது தான், கர்த்தர் சொன்னதெல்லாம் அங்க இருந்துச்சு, ஆனா நம்ம போக மாட்டோன்ற துர்ச்செய்திய சொன்னா. அதான் திருச்சி பேசுறது. திருச்சி பேசுறதுன்னு இன்னைக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம் பாருங்க. எதெல்லாம் கர்த்தர் நல்லதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் முடியாது, நடக்காது, கிடைக்காது, நமக்கு வராதுன்னு சொல்றோம் பாருங்க. அதான் திருச்சி பேசுறது. அப்படி திருச்சி பேசினதுனால 10 தலைமுறைகள் வனாந்திரத்தில் விழுந்து மாண்டு போனார்கள். காலேபும் யோசுவாவுடைய சந்ததி மாத்திரம்தான், இந்த திருச்சி பேசாத சந்ததி மாத்திரம் தான் எதுக்குள்ள போனாங்க? கானானுக்குள்ள போனாங்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு, இந்த திருச்சி பேசுறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அகற்றணும். 25ஆம் வசனம் பாருங்க சொல்லியிருக்கு, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க. கண் என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன சொல்லியிருக்கு வசனம்? கண்ணு. சில கண்ணெல்லாம் நேராக பார்க்காது, பார்த்துருக்கீங்களா? எங்க போனாலும் அவன் கண்ணு நேராக பேசாம அவன் கண்ணை அப்படியே வச்சிருக்கணும் ஆண்டவர். கண் என்ன பண்ணணும்? இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க என்ன பண்ணணும்? இப்படி பார்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? நோக்கமா இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கிறது. ஏன் நேரா பார்க்கணும்? ஒரு காரியத்தை சரியான விதத்துல பார்க்கறது, சரியான விதத்துல உபயோகப்படுத்து. நேரா நோக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். நிறைய பேர் நம்ம பார்க்கறதுக்கு எதிராக வந்து சொல்றவங்க நிறைய பேர், நிறைய கிறுக்கு பிடிச்சவன் சுத்தின்னு தான் இருப்பான் நம்மளை சுத்தி. ஆமா ஆமா, பெருசா நம்ம என்னத்தை பண்ண போறாரு அப்படின்னு சும்மா நம்மளை வீம்புக்குன்னு வெறுப்பேற்றத்துக்குன்னு, இது உனக்கு நடக்காது, உன்னை கர்த்தர் கை வெட்டுருவா, இதெல்லாம் ஆகும், அது ஆகாதுன்னு சொல்ற நிறைய என்ன இந்த மாதிரி கிறுக்கு கேஸ்லாம் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்துல என் கண் எங்க எப்படி இருக்கணும்? நேரா. என்னை நேர் வழியில் நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்கு உண்டாக்கின பாதை இது, நான் அவரை பார்க்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு நன்மை செய்வார். கண்ணு நேரா நோக்கணும். எத்தனை சொல்லியிருக்கிறேன் எனக்கே தெரியல, இருங்க திருப்பி பார்த்துக்கிறேன். கண்ணு 8 சொல்லியிருக்கிறேன். 9வது பாருங்க, திருப்பியும் 26ஆம் வசனம் 9ஆம் வசனம் அங்க சொல்றாரு, உன் கால்நடைய சீர்தூக்கிப்பார். நல்லா கவனிங்க, கால்நடைய சீர்தூக்கிப்பார். அப்புறம் என்ன சொல்றாரு? உன்னுடைய
பாதை கரெக்ட் தானான்னு செக் பண்ணு. நீ போற பாதை கரெக்ட் தானா? அப்படின்னா பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தில் இருக்கிறேன். தேவன் எல்லாத்தையும் கொடுப்பான். போற பாதை தேவனுடைய பாதை தானா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி எனக்காக ஏற்படுத்தி வச்ச பாதையாச்சே, இந்த பாதையில் நான் போறேனா செக் பண்ணுங்க. கண்டிப்பா அது அவருடைய பாதையா இருந்தா பிரச்சனையே இல்லை. அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்றாரு பாருங்க, அங்க உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. 10வது சொல்றாரு, உன் வழிகள்லாம் என்ன பண்ணப்படும்? எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். என்ன சொல்றாரு? நீ போற பாதை தேவனுடைய பாதை தானா அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் உனக்கு இருக்கும்னா, இதுதான் தேவ சித்தம் அப்படின்றத அறிந்து கொண்ட பிறகு நான் டைவர்ட் ஆகவே மாட்டேன். எத்தனை பேர் எத்தனை விதமா சொல்லட்டும், நான் டைவர்ட் ஆக மாட்டேன். ஏன்னா இந்த பாதையில போனாதான் எனக்கு கத்தர் வச்சிருக்கிற கானான், எனக்கு கத்தர் வச்சிருக்கிற செழிப்பான இடம். எல்லாம் கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் சொல்றேன், கத்தர் உங்கள் பாதைகளை கத்தர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. கத்தர் என்ன பண்றாராம்? உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வழியெல்லாம் நிலைவரப்பட்டு. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், கிருபையா ஆண்டவர் என்னை அழைத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவருடைய பாதையில் நடக்கிறேன். தொடர்ந்து அவருடைய பாதையில் நடத்தி செல்வார். அதனால என்னை கத்தர் நிலைவரப்பட பண்ணி இருக்கிறார். அதே தேவன் உங்களையும் நிலைவர பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பும் போது நான் சொல்றேன், பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்தில் ரிசீவிங் லால இருக்கிறீங்க. அது கண்டிப்பா உங்களை கொண்டு போய் டெஸ்டினில, உங்க இலக்கில் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த சொல்றாரு பாருங்க, 11 அங்க சொல்றாரு, வலது புறமோ இடது புறமாவது சாயாத. என்ன சொல்றாரு? கோணையா இருக்காதன்றாரு. சில கோண சாமிங்க இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நடக்கும் போதும் கோணையா தான் நடக்கிறது, இப்படியே தான் நடப்பாங்க. சிலவனுக்கு இடிக்காம நடக்க முடியாது. வலது புறமோ இடது புறமோ இடிச்சுக்கிட்டே தான் நடப்பான் பார்த்துருக்கீங்களா? சிலவன் 2 பேர் கும்பலா போறாங்கன்னா இப்படி ஒரு இடி அப்படி ஒரு இடி, இப்படி இப்படி இடிச்சு தான் போவான். ஆனா இங்க சொல்றாரு, வலது புறமோ இடது புறமோ சாயாத. கர்த்தருடைய, அதை எப்படி நான் சொல்ல விரும்புறேன், தேவனுடைய வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்க செயல்படுவீங்கன்னா அது உங்களை சாய விடாது. நிலைத்து நிற்க பண்ணக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை இடது புறமும் வலது புறமும் சாய விடாம இருக்கோனா, நான் சொல்றேன், கர்த்தருடைய பாதையில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அத்தனை நன்மையும் கிடைக்கும். கடைசியா சொல்றார் 12வது அங்க சொல்லி இருக்கிறது, வாசிப்போம். முன் காலை தீமைக்கு நல்லா, இது ரொம்ப முக்கியம். கவனமா கவனிச்சேன், செவியை சாச்சேன், கண்ணு முன்னாடி வச்சேன், இருதயத்தில் கொண்டு போய் வச்சேன், என்ன அதை ஆராய்ச்சி பண்றேன். அதுக்கப்புறம் சொல்றார், வாயின் தார்மார்களை விளக்குறேன், மாறுபாட்டை நீக்கிறேன். என்ன ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிட்டு கடைசியா வரும்போது சொல்றாரு, உன் காலை நீ என்னத்துக்கு விளக்கணும்? தீமைக்கு. தீமையில இன்னைக்கு அகப்பட்டிருக்கீங்களா? பாவ வாழ்க்கையில சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க செய்யறது தப்புன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்ற, அதுல இருந்து உன்னை விளக்கிக்கொள். நீ இருக்கிற இடம் தப்பான இடம் தெரியுமா? பேசுறவர்கள் நடுவே நீ இருக்கிற பேச்சு தப்பான பேச்சுனா ஆண்டவர் சொல்ற, உன்னை விளக்கு. அந்த பேச்சு நடுவில் நீ இருக்காத, அந்த ஐக்கியத்தின் நடுவே நீ இருக்காத. அது உன்னை கெடுக்கும். அது என்ன செய்யாதுன்றாரு, ஆண்டவருடைய பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை வைக்காது. நல்லா கவனிங்கள். அவன் தானே குறை சொல்றான், அதனால நான் அமைதியா நிக்கிறேன் நின்றீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, தீமைக்கு உன்னை விளக்கு. ரிமூவ் யோர் செல்ஃப். அதுல இருந்து வெளியே வா, அந்த தீமைக்குள்ள போய் இருக்காத அப்படின்றாரு. ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், கர்த்தர் எப்படி இருந்தாலும் என்ன ஆசீர்வதிப்பார்னா அந்த கதை இங்க ஆண்டவர்ட்ட ஆகாது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பதுக்கு ஒரு முறைமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர் முறைமையை மீறவே மாட்டார். அந்த முறைமைக்குள்ள நம்மளை கொண்டு வருவதுக்கு தான் இந்த 12 பெற்றுக்கொள்ளும் பிரமாணம் சொல்லி கொடுக்கிறார். இது கீழே நான் இருக்கிறேன்னா, இதுக்குள்ள என் வாழ்க்கை இருக்கா செக் பண்ணுங்க. இல்லைன்னா கொண்டு வாங்க. வந்துட்டீங்கன்னா செழிப்பான இடத்துக்கு போய் சேருவீங்க. ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மளை அநேகருக்கு வைப்பார். அநேகர் நம்மளை பார்த்து, இந்த ஆசீர்வாதமான தேவன் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரை நம்மளோடு சேர்ந்து ஆராதிக்க வருவார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரமுயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய பெற்றுக்கொள்ளும் பிரமாணத்துக்கு கீழே
அந்த விசுவாசத்தினால் கிடைக்கிற ஆண்டவரே நன்மைக்குள்ளே நான் இருக்கணும் ஆண்டவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே ஒரு நாள் இதுக்கு நான் விலகி பயத்துக்கு இல்லையோ சந்தேகத்துக்கு இல்லையோ அதனால உண்டாகிற விளைவுக்குள்ள நான் இருந்துடக்கூடாதப்பா, நீர் கொடுக்கிற நன்மைக்குள் நான் இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற நன்மையில, நீங்க நடத்துகிற பாதையில, நீங்க வைத்திருக்கிற அந்த செழிப்பான இடத்துல நாங்க போய் சேருவதற்கான விதத்தில் நீர் எங்களை நடத்தும் என்று ஆண்டவரே நாங்கள் எங்கள் கரத்தை உமக்கு நேராக இன்றைக்கு நாங்க நீட்டுகிறோம் அப்பா. எங்க கரத்தை எல்லாம் நீர் பிடித்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் நடத்தும். கேட்ட இந்த சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆழமான ஆண்டவரே விதத்தில் கிரியை செய்யட்டும். கிரியை செய்கிறது அவருடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகட்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய செய்கைகளாய் உம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகள் இருக்க உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள மறுபடியும் இதை சிந்தித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வாரம் எடுக்கிற எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்தியும். ஆண்டவர் உமக்கென்று படைத்த ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.